ஐநாட் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். யாரும் எதிர்பாராத விதமா நடேசன் அவருடைய 2வது மனைவியான கோமலுவை சந்திக்க போறாரு. இங்க கோமலு பார்த்தா ரொம்ப கடன் தொல்லை, புருஷனும் பார்த்தா விட்டுட்டு ஏதோ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போயிட்டாரு. இங்க கோமலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதாவது பல்லவனோட அம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த ஆளு பாட்டுக்கு போயிட்டியா, நம்ம என்ன பண்றது, இப்ப கடன்காரன் வந்து நம்மளை பிடிச்சானா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் அம்மா பார்த்தா திருன்னு முழிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, பேசாட்டில் வேலை பார்க்குறவங்க வீட்லேயே போய் நம்ம தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே பல்லவன் அம்மா பார்த்தா வீட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு போயிடறாங்க. கோமலு பார்த்தா ஒரு வீட்டில் வேலைக்கார அம்மாவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கும் பார்த்தா போயிடறாங்க. அங்கே வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறோம் பணத்துக்கு, கடன்காரன் நம்மளை பிடிச்சிட்டானா என்ன பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேசாட்டில் வேலை பார்க்குற இடத்துலயே காசு கேட்போமா, காசு கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் அப்போதான் வேலை பார்க்குற இடத்துல அந்த முதலாளியும் பார்த்துறாங்க. என்னம்மா வந்ததுலேருந்து ஒரே யோசனையிலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, வீட்டு வேலையெல்லாம் போட்டபடி கிடக்கு, பாத்திரம் தேய்க்காம கிடக்கு, துணி துவைக்காம கிடக்கு, நீ பாட்டுக்கு என்னம்மா ஒரே யோசனையிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முதலாளி கேட்கவும், ஐயா அது ஒன்றும் இல்லையா, நான் ஒரு இடத்துல கடன் வாங்கி இருந்தேன், அவங்க கிட்ட இப்ப என்னால காசு கொடுக்க முடியலையா, எனக்கு கொஞ்சம் பண உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமலி கேட்கவும், என்னது பண உதவி பண்ணணுமா, எம்புட்டு ரூபா அப்படின்னு சொல்லி முதலாளி கேட்கவும், ஒரு 30,000யா, ஒரு 30,000 மட்டும் கொடுக்க முடியுமா உங்களால, நான் உங்க வீட்லயே வேலை பார்த்து அந்த கடனை அப்படியே அடைச்சிடறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமலு சொல்லவும், 30,000மா, உனக்கே சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா, 2,000 ரூபா, உன் சம்பளம் 2,000 ரூபா, 2,000 எங்க இருக்கு, 30,000 எங்க இருக்கு, எத்தனை வருஷ கணக்கா நீங்க இங்க வேலை பார்த்து நீ இந்த கடனை அடைக்க போற, நீ கடனையும் திரும்ப கொடுக்க மாட்ட, கடனை திரும்ப கொடுக்காதனாலதான் கடன்காரன் உன் கழுத்து நெரிக்கிற அளவுக்கு வந்துட்டியா, ஆமா உன் புருஷன் இங்க அப்படின்னு சொல்லி முதலாளி கேட்கவும், என் புருஷன் ஏதோ ஃப்ரெண்டு வீடுன்னு சொல்லி போயிட்டாரியா, கடன்காரன் என் புருஷனை பிடிச்சி வீட்டுல இருக்கிற சாமானெல்லாம் அள்ளி வெளியே போட்டு என் புருஷன் காலு கையில விழுந்து கெஞ்சிருக்காரியா, அந்த கடன் கொடுத்தவர் வேற ரொம்ப கோபக்காரா இருக்காரு, கிட்னியெல்லாம் எடுக்காம விட மாட்டேன், கிட்னியெல்லாம் எடுத்து வித்தாவது உன் கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி மிரட்டுறாரியா, எங்களால எதுவும் பண்ண முடியலையா, ஒரு 30,000 மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமலு பார்த்தா கை காலில் விழுந்து கெஞ்சவும், முடியாதுமா, உன்னை நம்பியெல்லாம் சல்லி பைசா தர முடியாது, வீட்டு வேலைக்கு வந்தியா, சம்பளத்தை வாங்கினியா, இடத்த காலி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டு முதலாளியும் பார்த்தா கோமலுக்கு சல்லி பைசா தரல. கோமலும் அதே கோவத்தோட பார்த்தா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில அப்பதான் முதலாளியோடைய மனைவி வராங்க. அவங்க கையில ஹேண்ட்பேக்கும் இருக்கு. ஹேண்ட்பேக்கை பார்த்தா இங்க ஹாலில் வச்சுட்டு மாடிக்கு போறாங்க. அதை பார்த்தா கோமலு கவனிச்சிருது. மாடிக்கு போறாங்க, இவங்க பையில பணம் இருக்குமா, இருக்கிற பணத்தை எடுத்துட்டு அப்படியே இங்கிருந்து போயிருவோமா அப்படின்னு சொல்லி கோமலு பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கு. திருடி கையும் களமா பிடிச்சிட்டாங்கன்னா அசிங்கமா போயிருமே அப்படின்னு சொல்லி பல்லவனமா யோசிச்சுக்கிட்டே இருக்கையில, சரி வேற வழி இல்லை, நம்ம புருஷனையும் காப்பாற்றணும், நம்மளும் தப்பிக்கணும்னா அந்த கடன்காரங்கிட்ட நம்மளே நேர போய் காசை கொடுத்தாதான் விடுவான். இதாவது வீட்டுக்காரவங்க இவங்க பெரிய பணக்காரவங்களா தானே இருக்காங்க, இவங்க ஹேண்ட்பேக்கில் எம்பிட்டு இருக்க போது, எம்பிட்டு இருக்கோ அம்பிட்டு எடுத்துக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா திட்டம் போடவும் இங்கே முதலாளி அம்மாவும் பார்த்தா மாடிக்கு போயிடுறாங்க. ஹாலில் பார்த்தா ஹேண்ட்பேக் இருக்கு. பல்லவன் அம்மா பார்த்தா சத்தமே இல்லாமல் வந்து ஹேண்ட்பேக்கை திறந்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தா கட்டா பணம் இருக்கு. அதில் பார்த்தா 500 ரூபா கட்டா 2 கட்டு இருக்கு. சரி இதில் ஒரு கட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமலு பார்த்தா பணத்தை எடுத்து சேலைக்குள்ள மறைச்சு வச்சிடறாங்க. வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடறாங்க. அப்பதான் முதலாளி அம்மா வரவும், அம்மா நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கோமலு சொல்லவும், சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி முதலாளி அம்மாவும் சொல்லிடுறாங்க. அவங்க ஹேண்ட்பேக்கை பார்த்தா கவனிக்கவே இல்லை. ஹேண்ட்பேக்கையும் கவனிக்கல. அவங்க பாட்டுக்கு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அவங்க ரூமுக்கும் போயிடுறாங்க. இங்கே கோமலு பார்த்தா பணத்தை எடுத்துட்டு, அப்பாடா பணம் கிடைச்சிருச்சு, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு பார்த்தா கோமலு கடன்காரங்கிட்ட வந்து இங்கே பணத்தை கொடுக்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே முதலாளி அம்மா பார்த்தா ஹேண்ட்பேக்கை திறந்து பார்க்குறாங்க. அதில் ஒரு கட்டு பணத்தை காணோம். என்ன ஒரு கட்டு குறையுது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தா பதறவும், இன்னும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம், ஹேண்ட்பேக் வீட்டில் தான் இருந்துச்சு, இவ வேலையை முடிச்சுட்டு போறேன்னு சொன்னா இவ எதுவும் பணத்தை எடுத்திருப்பாலும், அவளை நம்ம எதுவும் செக் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க முதலாளி அம்மாக்கு பார்த்தா சந்தேகம் வருது. வேகமா பார்த்தா வாட்ச்மேனை கூப்பிடுறாங்க. வாட்ச்மேன் இங்க வீட்டுல வேலை பார்த்த கோமலு போறாளான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி அம்மா சொல்லவும் வாட்ச்மேனு பார்த்தா வேகமா ஓடி போறாரு.
ஆமாம்மா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்லவும், யோ அந்த பொம்பளை எப்படியா பணத்தை எடுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா முதலாளி அம்மா சொல்லவும், கோமலு நில்லு பணத்தை திருட்டிட்டு ஒரு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாட்ச்மேன் சொல்லவும், ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமலு பார்த்தா பணத்தை எடுத்துட்டு திடுன்னு ஓடுது. அந்த பொம்பளை எப்படிங்க அந்த பொன் போல பணத்தை திருட்டிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் பார்த்தா பின்னாடியே ஓடவும், இங்கே திருடி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்லவும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தா கோமலுவை கவனிச்சுறாங்க. திருட்டு பொம்பளையாவா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் பார்த்தா சேர்ந்து துரத்த ஆரம்பிக்கவும் கோமலை பார்த்தா கையும் களமா சிக்கிது. இங்கே பல்லவன் அம்மா கையும் களமா சிக்கவும் எல்லாரும் பிடிக்கிறாங்க. திருடியாம்மா நீ உன்னையே திருட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்மேன் பின்னாடி ஓடியாந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி கேள்வி கேட்கவும் இங்கே வாட்ச்மேனும் பார்த்தா வந்துடுறாரு. கோமலு வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு வந்தியா? முதலாளி அம்மா உன்னை கையும் களமா பிடிக்க சொல்லியிருக்காங்க, பணத்தை திருடிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் பார்த்தா கோமலை பிடிச்சி கேட்கவும், இல்ல நான் பணத்தெல்லாம் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி கோமலு பார்த்தா கதறவும், நீ தான் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்க, ஏமா இந்த பொம்பளை செக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை செக் பண்ண சொல்லவும் இங்க கோமலையும் பார்த்தா செக் பண்ணி பாக்குறாங்க. இடுப்புல பார்த்தா ஒரு கட்டு பணம் இருக்கு. அடி பாவி, திருடலைன்னு பொய்யா சொல்ற, உன்கிட்ட இது இம்பிட்டு ரூபா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் பார்த்தா அந்த பணத்தை வாங்கிடுறாரு. பின்னாடியே பார்த்தா முதலாளி அம்மாவும் வந்துடுறாங்க. கோமலு வீட்டுல ஹேண்ட்பேக்ல பணம் வச்சிருந்தேன், அந்த பணத்தை நீ திருடிட்டு வந்திருக்க, திருட்டு நாய் அப்படின்னு சொல்லி இங்க முதலாளி அம்மா பார்த்தா இங்கே பல்லவன் அம்மா கணத்துல ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. பல்லவன் அம்மா பார்த்தா அடி வாங்க முடியாம இங்கே கலங்கி போய் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா பார்த்தா நடேசன் வந்துகிட்டு இருக்காரு. என்ன ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசனும் பார்த்தா சைக்கிளை நிப்பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னையா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நடேசன் வந்து பாக்குறாரு. பார்த்தா இங்க பல்லவன் அம்மா பார்த்தா அடி வாங்கி அழுதுகிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. சரியான திருட்டு பொம்பளையாவில் இருக்கு, கையுங்காலும் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பல்லவன் அம்மாவை திட்டுறதையும் பார்த்தா நடேசன் பார்த்துறாரு. பல்லவன் அம்மாவும் பார்த்தா நடேசனை பார்த்துறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி. இங்கே பல்லவன் அம்மாவை பார்த்ததுமே நடேசன் ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவளா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரியான திருட்டு பொம்பளைங்க, இந்த மாதிரி திருட்டு பொம்பளைங்க கிட்டலாம் கவனமா இருக்கணும். பார்க்க எவ்வளவு டீசெண்டா இருக்கு பாருங்க, வெள்ளை தோலை வச்சுக்கிட்டு இப்படி திருடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. 4 வீட்டுல போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறதை பார்க்க எங்கேயோ திருடிட்டாலும் அப்படின்னு சொல்லி நடேசனும் நினைக்கிறாரு. இங்க அந்த வீட்டு முதலாளி அம்மா பார்த்தா கோமலுவை நல்லா திட்டி விட்டுறாங்க. இனிமேல் நீ வீட்டு பக்கம் வந்த உனக்கு மரியாதை கெட்டு போயிடும், போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். வீட்டுல வந்து பணத்தை திருடிட்டு எடுத்து எவ்வளவு கமக்கமா ஓடிக்கிட்டு இருக்கு, இனிமேல் வீட்டு பக்கம்லாம் வந்துடாத, உன்னைய மாதிரி ஆட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலாளி அம்மாவும் பார்த்தா பல்லவன் அம்மாவை பிடிச்சு வெடுக்குன்னு திட்டி விடவும் பல்லவன் அம்மா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. நடேசன் பார்த்துட்டு என்ன பேசுறது எது பேசுறதுன்னு தெரியல. பார்த்தும் பார்க்காத மாதிரியே பார்த்தா நடேசன் கிளம்பிடுறாரு. நடேசன் கிளம்புனதும் பார்த்தா பின்னாடியே பல்லவன் அம்மா ஓடி வராங்க. நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பின்னாடியே ஓடி வரும். என்ன வேணும் உனக்கு, நீ யாருன்னே தெரியாது, என்னை எதுக்கு இப்ப நிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா பல்லவன் அம்மாவை யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிற ஆரம்பிச்சிடாரு. இனி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இங்க பல்லவன் அம்மா கேட்கவும், நீ யாரு முதல்ல, நான் எதுக்கு உன்னைய மன்னிக்கணும், ஏதோ கூட்டமா இருந்துச்சுன்னு வந்து பார்த்தேன், அவ்வளவுதான், யாருமா நீ அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், ஏங்க இப்படி நடிக்கிறீங்க, உங்களுக்கு தான் என்னை தெரியும்ல, ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க கோமலு கேட்கவும், நீ தானடி போன, என்னையும் விட்டுட்டு நான் பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு நீ பெத்த பிள்ளையை விட்டுட்டு போனவ தானடி நீ, இப்ப எதுக்குடி நீ என்னைய தெரியுமா தெரியாதா மன்னிச்சிருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, என்னைய பொறுத்தளவு நீ செத்து பல வருஷம் ஆச்சு, செத்தவ கிட்ட நான் என்ன தடி பேசுறது அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா கோமா கிளம்பிடுறாரு.